நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த போலி ரேணுகாவோட சுயரூபத்த கூடிய சீக்கிரத்தில நம்ம விஜய்க்கும், கதிரேசனுக்கும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். நம்ம மல்லியும், அன்னபூர்ணியும் சேர்ந்துன்னு நினைக்கிறவங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த ஒரு ஜென்மத்தில நம்ம விஜய், நம்ம மல்லியும் ஒண்ணா சேர விடக்கூடாதுன்னு இந்த மனநிலை பாதிக்கப்பட்ட ரேணுகா பண்ணிட்டு இருக்கிற அக்கப்போருக்கு கொஞ்சம் கூட அளவே கிடையாதுங்க. ஏன்னா, அந்த ஒரு வீட்டுக்குள்ள வந்துட்டு நம்ம வெண்பாவை வந்துட்டு கொஞ்சம் கூட நிம்மதியா வந்துட்டு வாழ விடாம எல்லாரும் வந்துட்டு ரொம்பவே துன்புறுத்திட்டு இருக்காங்க. நம்ம வெண்பா வந்துட்டு நம்ம மல்லியும் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சாங்க. அது திட்டம் போட்டு உடைச்சது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு பழியை நம்ம மல்லி மேலே போடுறதுக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு வாய் குசாமல் பொய் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இது போனால் போட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் வந்துட்டு விட்டுட்டாங்க. ஆனால் இப்போ நம்ம மல்லியும் நம்ம விஜய் வந்துட்டு மல்லிகை சாமானம் வாங்க கடைக்கு போனோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு இருக்கிற இந்த ஒரு தருணத்தில் திட்டம் போட்டு இல்லை நானும் தான் வருவேன், உனக்கு மல்லி மட்டும்தான் பொண்டாட்டியா, நான் பொண்டாட்டி இல்லையா அப்படின்ற மாதிரி இந்த விஜய் கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நம்ம அன்னபூர்ணியம்மா இந்த ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம மல்லியும் விஜயும் சேர்த்து வைக்க பார்க்குறதுக்கு எவ்வளவோ வந்துட்டு கஷ்டப்பட்டாங்க. அது எல்லாமே வந்துட்டு வீண் போயிடுமான்னு ரொம்பவே வந்துட்டு சிரமப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம வெண்பாவோட சூழ்ச்சியில் இந்த ரேணுகாவோட திட்டங்கள் எல்லாமே வெளிச்சத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம மல்லிக்கிட்ட வேணும்னா கூட இந்த போலி ரேணுகா தப்பிக்கலாங்க. ஆனால் நம்ம வெண்பா கிட்டையும் நம்ம மனோகரங்கிட்ட தப்பிக்கவே முடியாது. ஏன்னா இவ பண்ணிட்டு இருக்கிற எல்லா ஃப்ராட் வேலையுமே வந்துட்டு அவங்க ஒரு பக்கம் நோட்டம் விட்டுட்டு தாங்க இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் அவளை கையும் காலமாக சிக்க வச்சு விஜய் முன்னாடி அவளை நிப்பாட்டணும்னு நம்ம வெண்பா முடிவு பண்ணியாச்சுங்க. ஏன்னா நம்ம வெண்பாவுக்கு இந்த ரேணுகா வீட்டில் இருக்கிறது ஒரு துளி அளவு கூட வந்துட்டு விருப்பமே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி விஜய் கிட்ட முன்கூட்டியே வந்துட்டு சொல்லிட்டாங்க, டாடா நீங்கள் வந்துட்டு எப்போ தான் இவங்களை வந்துட்டு வீட்டை விட்டு அனுப்ப போகிறீங்க, நீ நான் மல்லியம்மா மட்டும் இருந்தால் போதும் இந்த ஒரு வீட்டுக்குள்ளேன்னு ரொம்பவே வந்துட்டு மனசு இலைக்கு நம்ம வெண்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அது எதுவுமே வந்துட்டு நம்ம விஜயோட இந்த மரமண்டைக்கு ஏற்றுக்கலுங்க. இப்போ நம்ம மல்லி கூட வந்துட்டு எப்படியாச்சும் வெளியில் போனோம், வெளியே வந்துட்டு நம்ம மல்லியும் விஜயும் தனியாக பேசணும்னு நம்ம அன்னபூர்ணியமாக ரொம்ப வந்துட்டு பாடுபட்டு இவங்களே வெளியே அனுப்பிச்சாங்க. ஆனால் நடு ரோட்டில் வந்துட்டு நிப்பாட்டி நானும் வருவேன்னு ஒத்த பிடிவாதமாக வந்துட்டு இந்த ரேணுகா பிடிச்சிட்டு இருக்குது கொஞ்சம் கூட வந்துட்டு யாருக்குமே பிடிக்கலைங்க. ஒரு பக்கம் நம்ம விஜய்க்கு வந்துட்டு சார் இது என்ன கொடுமை, சரி வா எல்லாருமே சேர்ந்து போகலாம் அப்படின்ற மாதிரி பைக்கில் போன இவங்க காரில் போகிறதுக்கு தயாராகிட்டாங்க. ஆனால் இவ தான் வந்துட்டு மனநிலைமை பாதிக்கப்படலை. அப்படி இருக்கிற போது இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு சேரணும் சேரக்கூடாதுன்னு முடிவு எடுக்கிறது இவ யாருங்க? எல்லாருமே வந்துட்டு இந்த ரேணுகா மேலே ஒரு கண்ணாக தான் இருக்காங்க. ஏன்னா இவ வந்துட்டு எதுக்கு நடிக்கணும், ஒரு வேளை இவ நடிக்கிறாளா இல்லை இவ ரேணுகாவே கிடையாதான்னு ரொம்பவே வந்துட்டு சந்தேகம் வந்துடுச்சுங்க. இந்த சந்தேகம் கன்ஃபார்ம் ஆகிறதுக்குள்ளே இவளுடைய திட்டத்தை வந்துட்டு செயல்படுத்திட்டு இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே போனால் மட்டும்தாங்க இவளோட உயிருக்கே வந்துட்டு உத்தரவாதம். இல்லைனா நம்ம கதிரேசனும் நம்ம விஜயம் அடித்து இவளை கொல்றதுக்கு கொஞ்சம் கூட தயங்கவே மாட்டாங்க. நம்ம வெண்பா இவளால் ரொம்பவே பாதிக்கப்பட்டுட்டா நம்ம மல்லியும் தாங்க. ஆனால் எப்படியாச்சும் வந்துட்டு இவளுடைய விஸ்வரூபத்தை இந்த டாக்டரும் இவளும் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் சிக்க போகிறாங்க நம்ம மல்லி போட்டு வச்ச வலையில். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்களான்னு எப்படியாச்சும் நம்ம விஜயோட மரமண்டிக்கு இந்த ஒரு போலி ரேணுகாவோட சுயரூபத்தை அவனே கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா இவன் சொல்கிற போய் எல்லாமே வந்துட்டு உண்மையை நம்பிக்கிட்ட நம்ம மல்லியை சந்தேகப்படுறதும் நம்ம அன்னபூர்ணியம்மா கிட்ட கோவப்படுறதுமா தாங்க நம்ம விஜய் வந்துட்டு இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு செகண்ட் வந்துட்டு அதில் உண்மை எது பொய் எதுன்னு நினச்சி பார்த்துருந்தாலே கண்டிப்பாக இவ்வளோ பெரிய குழப்பமே அந்த ஒரு வீட்டுக்குள்ளே வரப்போகிறது கிடையாதுங்க. ஏன்னா இந்த ரேணுகை வந்துட்டு நம்ம ரகு சொன்ன மாதிரி பணத்துக்கு தான் ஆசைப்பட்டு இருந்தவா கண்டிப்பாக அந்த ஒரு பணத்தை எப்போவே எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மல்லி நேயர்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.